ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஜெபிக்கிற மனிதர்கள் தேவை. ஜெபிக்கிற ஜாமக்காரன் தேவை. யாருக்கு? சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஜெபம் ஒரு மனுஷனுடைய உயிர் நாடி. என்னவா? நமக்கெல்லாம் ஜெபிக்க தெரியுமா? ஜெபம் ஒரு பெரிய வேலையே இல்லை. நம்ம கூப்பிட்ட உடனே ஏசப்பா வருவார். நாம ஜெபிக்கும் போது பதில் தருவார். ஜெபிக்கிற மக்கள் சபைக்கு தேவை. ஜெபம் ஆண்டவருடைய கரத்தையே இங்க கொண்டு வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இப்ப நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்? கேட்டோமா இல்லையா? ஆமா, ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. ஆண்டவருடைய கண்கள் கிராமங்கள் முழுவதும் உலாவுகிறது. ஆண்டவருடைய கண்கள் பட்டணங்கள் எங்கும் உலாவுகிறது. ஆண்டவருடைய கண்கள் குடும்பத்தின் மீது உலாவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை பார்க்குது, உங்க குடும்பத்தை பார்க்குது, உங்க பிள்ளைகளை பார்க்குது, உங்களை பார்க்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள், பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள். போன மாசம் நான் பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையே தெரியாது. என்னிலே நிலைத்திருங்கள், உறுதியாயிருங்கள், அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அவருக்குள் இருங்கள். அப்படி இருந்தா தான் அவர் நம்மை என்ன செய்வாருங்க? பேசுங்கப்பா. அவர்ல இருந்தா அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம்னா என்ன? எல்லாமே வாங்கி வாங்கி பெரிய வீடு, மாடி வீடு கட்டி வீடு நிறைய ஜாமான் வச்சு நல்லா காரு, வண்டி, பைக்கு எல்லாமே நிப்பாட்டி நம்ம வச்சிருக்கிறத ஆசீர்வாதமா? இல்லை இல்லை இல்லை. எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? ஆண்டவருடைய பிள்ளைய இருக்கிறீங்களே, அவருக்காக இருக்கிறீங்களே, அவர் என்ன செய்யறாராம்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நம்ம குடும்பத்தில் எப்போதுமே அப்பமும் குறையாது, எண்ணெயும் குறையாது. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய கண்ணு யாரு மேல இருக்கு? இப்போ மனுஷனுடைய கண்ணு யார் மேல எல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் அவர் என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறாரு. அவர் என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை
சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிற 7 கண்கள். அவர் என்ன செய்கிறாரா? நம்மை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார், நம்முடைய நெருக்கங்களை பார்க்கிறார், நம்முடைய கவலைகளை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய துக்கங்களை பார்க்கிறார், நம்முடைய சோர்வுகளை பார்க்கிறார், நம்முடைய வியாதிகளை பார்க்கிறார், நம்முடைய நெருக்கங்களை பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க யாரு தெரியுமா? இங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இல்லை, அவரை நேசித்து அவரோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் அவர் எல்லா நிலையிலேயும் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேல் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க? வச்சிருங்க. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய சூழ்நிலை மாறாதது. ஏன்னா அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். யாரோடெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார்? யாரோட கூட ஆண்டவர் இருக்கிறார்? சொல்லுங்க. உங்க கூட எல்லாம் இல்லையாப்பா? பாத்தீங்களா? ஆண்டவரோடு கூட இன்னைக்கு நிறைய ஆண்டவர்மார்கள் அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. நம்முடைய ஆண்டவர் யாரு? உங்களோடு இருக்கிற ஆண்டவர் யாரு? உங்களோடு இருக்கிறவர் யாரு? எந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு. அவர் ஏன் உங்களோடு இருக்கிறார்னா, அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். ஒரு மனுஷனுக்காக மரிக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்த முடியுமா? சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்காக மரிக்கலாம். இப்போ எல்லாமே நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசியல் பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் என்ன செய்யுது? என்ன குளிச்சுக்கிறாங்க? தீ குளிச்சுக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? ரத்தம் சிந்தவே முடியாது. ஏன்னா அவன் ஒரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்தினா அவன் என்ன செய்ய மாட்டான்? ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தின ஒரே ஒரு ஆண்டவர் யாருன்னா, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாவங்களை நீக்க உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவர் என்ன செஞ்சாரு? உங்களை அவரோடு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறதாம். வாசிக்கலாமா? நீதிமொழி 5:21. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாராம்? சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா.
மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாராம்? பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார். ஒரு மனுஷன் சீர்தூக்கி பார்க்கணும்னா அது எங்கே தான்? இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஜாமான் வாங்குகிறோம். அவன் என்ன செய்கிறான்? உடனே திராஸில் என்ன செய்கிறான்? நிறுத்து கொடுக்குறான். என்ன செய்கிறான்? நிறுத்து கொடுக்குறான். அவன் நிறுத்து கொடுக்கறது தான் நம்ம என்ன செய்கிறோம்? கரெக்டாக இருக்கான், இந்த பக்கம் அந்த பக்கம் நவராமல் சரியாக இருக்கான், அவன் சரியாக போடுறானா? ஒரு மனுஷனே பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஒரு மனுஷனுடைய வழி சரியாக இருக்கா? உங்கள் வழி நல்லா இருக்குதா? உங்கள் வழி சரியாக இருக்குதா? நீங்கள் அவருக்காக நிற்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு வரீங்களா? அப்படின்னு அவர் என்ன செய்கிறாராம்? தினமும் உங்களை கவனிக்கிறார், பார்க்கிறார். அவருடைய கண்ணு உங்களை பார்க்கிறது. அவருடைய கண்கள் உங்களை என்ன செய்யுது? கவனிக்குது. உங்களை கவனிக்கிற கண்கள். நீங்க நினைக்கலாம், நம்மளை யாருமே பார்க்கல, நம்மளை யாருமே கவனிக்கல, நமக்கு யாருமே உதவி செய்யல, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற நினைவு நம்முடைய இருதயத்தில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? இருந்துகிட்டே இருக்குது. ஆனா அவருடைய கண்கள் என்ன செய்யுது? நம்மை கவனிக்குது. யோபு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காண போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காண்பதில்லை என்றும் நினைத்தருளும். இங்க யோபு சொல்லுகிறார், என் நாட்கள் கொஞ்சம்தான். நம்ம எப்போதுமே அதான் சொல்றோம். என்னை யாரும் என்ன செய்யல, பார்க்கல. என்னை காண்கிறவர்கள் என்னை யாரும் கவனிக்கல. என் பிராணன் எப்படி இருக்குது? காற்றை போல் இருக்குது. என் பிராணன் எப்படி இருக்குது? எதுக்குமே உதவல. அது காற்றை போல் இருக்கிறது, என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கு. நான் மனுஷனை நம்பல ஆண்டவரே, நான் மனுஷனை நம்பல, நான் உம்மை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், உம்மை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனை பார்க்கிறது. அவருக்குள்ளே ஜெபிக்கிறவனை பார்க்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவர் என்ன செய்றாராம்? கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். அவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
அவருடைய சிங்காசனம் இங்கே இருக்கிறது. நம்ம இங்க ஆலயத்துக்கு வரோம், நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஆனா நமக்குள்ள இன்னும் என்ன வரல? ஆண்டவரை சேவிக்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஆனா இங்க நாம் என்ன செய்யறோம்னா, அவரை நோக்கி பார்க்க நமக்கு என்ன வரல? நம்முடைய நினைவு வரல, சிந்தனை வரல, எண்ணம் வரல. ஏன் தெரியுமா? நம்மளாம் இப்போ எங்க தெரியுமா இருக்கிறோம்? வெளியில இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? அமாவாசைங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை கொண்டாடுறாங்கல்ல. ஏன் அமாவாசை? எல்லாமே வேதத்தில் இருக்குங்க. அமாவாசை இருக்கு, பௌர்ணமி இருக்கு, ராக்காலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அஞ்சல்காரன் இருக்கான், தபால்காரன் இருக்கான், இராணுவம் இருக்கு, போலீஸ் இருக்கு. எல்லாமே இதை வச்சு தான் கண்டுபிடிச்சது. எல்லா இடத்திற்கும் போனா இதை வச்சு தான் கோர்ட்டே நடக்குது. இதை வச்சு தான் தீர்ப்பே வருது. அல்லேலூயா. நமக்கு மேல ஒரு பெரிய ஜட்ஜி இருக்கிறாரு. அவர் யாரு? அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அவர் வழியில நம்ம நடக்கல அப்படின்னா நமக்கு என்னதான் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். தண்டனை கிடைக்கிறது அப்புறம். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான்லாம் உங்களை மாதிரி தான் இருந்தேன், நான்லாம் உங்களை மாதிரி தான் வாழ்ந்தேன். ஆமா, அதாவது என் வாழ்க்கையை சொன்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா, அவரை நான் பிடிச்சிக்கிட்டேன். எத்தனை வயசுல பிடிச்சிக்கிட்டேன் தெரியுமா? 17 வயசுல. நல்லா ரொம்ப ஆடம்பரமான ஆளு, நல்ல சினிமா பார்க்குற ஆளு, நல்ல நாடகம் பார்க்குற ஆளு, நல்ல சினிமா பாட்டு பாடுற ஆளு. ஆமாம், அப்படிதான் வாழ்ந்தேன். ரொம்ப ஆடம்பரமாக இருப்பேன். இப்போ எல்லாம் ரொம்ப இதெல்லாம் கம்மி. ஆனால் அவர் என்னை பார்த்தான். இந்த அம்மாவா, இவங்களை பிடிச்சிட்டா, இவங்க எனக்காக நிற்பாங்க. அப்படிதான் உங்களையும் நினைக்கிறேன். இப்போ உங்களை ஆண்டவர் பிடிச்சிட்டா அவருக்காக நிற்பீங்க. நீங்க அவரை பற்றி நீங்க வெளியில சொல்லுவீங்க. என்னை இயேசு தொட்டாரு, நான் இயேசுவுக்காக வாழ்ந்தேன், அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு நீங்க போய் சொல்லுவீங்கன்னு சொல்லிதான் அவர் இங்கே இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? முன்னாடியே முன்குறிச்ச ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை அங்கே வச்சு உங்களை கொண்டு வந்து இங்கே வச்சு அவர் மூலியமா உங்களுக்கு வார்த்தையை சொல்லி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு வருவேன், நாளைக்கு போயிடுவேன். ஆனா அவர் என்ன செய்யறாராம்? உங்களை நல்வழியில நடத்துறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் எப்போதுமே என்ன செய்தான்? உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? நாம எந்த நிலையில இருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வாசிக்கலாமா? 32ஆம் சங்கீதம்
8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய கண்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை சொல்லுகிற கண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு பார்த்தா அவங்க என்ன செய்கிறாங்க? ஆலோசனை சொல்கிறாங்க. இப்போ ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளைய பார்த்து என்ன செய்யுது? நீ இந்த வழியில் போவாத, நீ இந்த வழியில் நடக்காத அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆலோசனையை பிள்ளைங்க என்ன செய்யறதில்ல? கேட்கறதில்ல. கேட்குறாங்களா? 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 கேட்கறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய கண்கள் எப்போதுமே உங்களையும் என்னையும் கவனிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களை அவருடைய கண் என்ன செய்யுது? கவனிக்குது. ஏன் கவனிக்குது தெரியுமா? ஏன் கவனிக்குது? அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்க வாழ்க்கையை எப்படி வாழ்க்கையை மாற்றலாம், உடைய குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கலாம், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை எப்படி மாற்றலாம், அவர் உங்களை கவனிக்கிறார். ஏன்னா நீங்கள் வாரந்தோறும் நீங்கள் வந்து அமர்வதை அவர் பார்க்குறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவரை ஆராதிக்க வராமல் இருக்கிறத அவர் பார்க்குறார். என்னையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறார். என் வழி, என்னுடைய வழியை பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறார். அவர் என்ன செய்யணும் நினைக்கிறாரோ அதை உங்களுக்கு செய்வார். அவரை தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டா அவர் என்ன செய்வாரா? உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் நாடி, உயிர் கொடுக்கிறது, ஜீவன் கொடுக்கிறது. அது என்ன செய்தான்? நீங்கள் ஜெபிக்கும்போது, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அது என்ன செய்தான்? நமக்குள்ளே ஜீவன் வருதான். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம்ல, ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா அவனை என்ன சொல்லுவாங்க? டெட் பாடின்னு சொல்லுவாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனுஷன். ஜீவன் போயிட்டான், அவுட்டு. என்னது? அவுட் ஆயிட்டான் சொல்லுவாங்கல்ல. இப்போ கிராமங்களில் நல்லா இருந்த மனுஷன்யா, ராத்திரி கூட நான் அவனை பார்த்தேன், திடீர்னு செத்து போயிட்டாயா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அவனுக்குள்ள ஜீவன் போயிட்டு. இல்லையா? ஆனா உங்களை என்னையும் ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா ஏன் தெரியுமா? அவருக்கு நீங்க தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நீங்க வேணும், அவரை பத்தி சொல்றதுக்கு நீங்க வேணும். அதனால தான் அவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மாசமும் பாதுகாத்தார். 4வது மாசம் இந்த 27ஆம் தேதியிலையும் அவர் உங்களை இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்மை கவனிக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 5
12. அவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் போல. ஏன் தெரியுமா? நமக்காக எந்த மனுஷனும் அழுவ மாட்டான், நமக்காக எந்த மனுஷனும் ஓட மாட்டான். ஆனா நீங்க அழுகும்போது அவர் அழுவார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் என்ன செய்தான்? தண்ணீர் நிறைந்த நதிகள். மனுஷன் அழுகிறதே அவர் பார்க்கறதே இல்லைங்க எப்போதுமே. அவருடைய கண்கள் உங்களை கவனிக்குது. அவருடைய கண்கள் உங்களை என்ன செய்யுது? பார்க்குது, கவனிக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி ஆசீர்வதிக்கலாம், எந்த சூழ்நிலையில ஆசீர்வதிக்கலாம், எப்படிப்பட்ட குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம். வியாதியை மாற்றலாமா, பிரச்சனையை மாற்றலாமா, போராட்டங்களை மாற்றலாமா, சூழ்நிலையை மாற்றலாமா, வியாதியை மாற்றலாமா? அவருடைய கண்ணு உங்களை கவனிக்குது. மனுஷனுடைய கண்கள் கவனிக்கிறதே இல்லை. மனுஷன் மாறி போவான், ஆண்டவர் ஒரு நாள் மாறவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உங்களுடைய கண்ணில் இருந்து வருகிற கண்ணீரை கண்டு அவர் கண்களிலே கண்ணீர் வருகிறதாம். மனுஷன் மனுஷனுக்காக அழமாட்டான். இப்போ மனைவி அழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் மனைவி புருஷன்ட்ட ஏதோ சொல்லிட்டு அழுகுறாங்க, இல்லை புருஷன் மனைவிட்ட சொல்லிட்டு அழுகிறாரு, அவருடைய கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ புருஷன் சொல்லுவாரா, ஏம்மா அழுகிற, நீ அழாதம்மா, நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு அழுவாரா? சொல்லுங்க, அழுகுவாரா? சொல்லுங்க. நீ ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்க, தரித்திரம் பிடிச்சவள? அழுது 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 எனக்கு தரித்திரமே பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நமக்காக அவங்க அழ போறதே இல்லை. ஆமா. ஆனா மனைவி சொல்லுவாங்க, எங்க அழுவுறீங்க? என்ன சொல்லுவாங்க? எங்க அழுவுறீங்க? உங்களுக்கு அழுவுறதை தவிர வேற எதுவுமே தெரியாது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். சும்மா அழுது 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 ஏங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேனுது. என்கிட்ட சொல்லி கேட்டிருந்தா கூட நான் என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லியிருப்பேன். நீங்களாம் போய் மாட்டிக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மனைவிமார் கணவனை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு அப்படி அல்ல. அவர் என்ன செய்வாராம்? நீங்க அழுகும் போது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் அழுகிறதை அவர் காண்பதில்லை. அவர் அன்புள்ள தெய்வம். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்து அந்த அன்பு அவர் என்ன செய்கிறாரா? நம்மேல வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை கவனிக்குது. அவருடைய கண்கள் அவர் நம்மை பார்க்கிறது. வேதத்தில் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், லாசரு என்கிற மனுஷன் செத்து போயிட்டான். அந்த மனுஷனை நேசிக்கிற ஒரு லாசர், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நேசிக்கிற ஒரு மனுஷன் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா
இயேசு வராரு. இயேசு வந்து அந்த மனுஷனை பார்க்கணும்னு, நான் நேசிக்கிற மனுஷனை பார்க்கணும்னு, அன்பு செஞ்ச மனுஷனை பார்க்கணும்னு வந்தா கல்லறையில் வச்சுட்டாங்களாம். ஆனால் இயேசு உடனே என்ன செஞ்சாராம்? அழுதார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக இயேசு அழுதாருன்னா, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக அழுகுவாரா அழமாட்டாரா? கண்டிப்பாங்க. நம்மளாம் நினைக்கிறதே இல்லை. ஆனால் நம்மை விசாரிக்கிற ஒருவர் உண்டு, நம்மை பாதுகாக்கிறவர் ஒருவர் உண்டு, நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் ஒருவர் உண்டு, நம்மில் அன்பு வைத்தவர் ஒருவர் உண்டு, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் உண்டு. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார். மனுஷன் நாடி போக வேண்டாம், அவரை கூப்பிட்டா அவர் வருவார். உங்க நெருக்கங்களை மாற்ற அவர் வருவார். அவரை தேடினா கண்டுபிடிக்கலாம், அவரை தேடினா கண்டுபிடிக்கலாம், அவரை கூப்பிட்டா கண்டுபிடிக்கலாம். எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா கண்டுபிடிக்கலாம், செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக யாவையும் அவர் செய்வார். மனுஷன் செய்ய மாட்டான். இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு இடத்துல போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் நிறைய இடத்துல வாங்குவீங்க, கொடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. போங்கய்யா, நாளைக்கு பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு பார்க்கலாம் ஐயா. நீங்கள் நாளைக்கு போவீங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாராம்? எனக்கு சமயம் கிடைக்கல, அதனால நீ போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாப்பா, நான் உனக்கு தர்றேன். அப்படியே சொல்லி 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 அது என்ன ஆகிடும்? ஒரு மாதம் ஆகிடும், ஒரு வாரம் ஆகிடும், ஒரு 6 மாதம் ஆகிடும். இவங்கெல்லாம் அலைஞ்ச பாடாத்தான் இருப்பாங்களே ஒழிய, ஆனால் அவங்க கையிலிருந்து ஒன்றுமே வாங்க முடியாது. கடைசியாக கேட்பாங்க, நான் தரேன், நீ எப்போ தருவ? அல்லேலூயா. நான் தரேன், நான் உனக்கு உதவி செய்யணும்னு தான் காத்திருக்கிறேன், ஆனால் நீ இதை எப்போ தருவ? ஆனா ஆண்டவராகிய இயேசு அதை கேட்க மாட்டாரு. நான் உனக்கு தருவேன், நீ எனக்கு எப்ப தருவ அப்படின்னு கேட்க மாட்டாரு. நீங்க கூப்பிடும் போது இறங்கி வருகிற ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். யாரு? நீங்களாம் யாரு? பணக்காரவங்களா? ஏழை தானே. அதைத்தாயே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு, இயேசு ஆண்டவர் கேட்டு எனக்கு என்ன செஞ்சாராம்? விடுதலை கொடுத்தார், என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்மை கவனிக்குது, ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்குது, ஆண்டவருடைய கண்கள் நம்மை விசாரிக்குது, ஆண்டவருடைய கண்கள் நம்மை உற்று கவனிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை கவனிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது சித்தமல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். அல்லேலூயா. அவருடைய கண்ணு நம்ம கவனிக்குது. ஆனா நம்ம என்ன செய்யல, கவனிக்கல. நம்ம இங்க வர்றோம், நம்ம எல்லாம் கேட்குறோம். ஆனா நம் மைண்டில் என்ன இல்லை, என்ன செய்யல, சிந்திக்கிறது இல்லை. மதியில்லாதவராய் இருந்தீர். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் என்ன செய்தான், உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது 20ஆம் அதிகாரம் அதே 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 20:12, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சமாளிக்க எனக்கு பலன் இல்லை, இதை கவனிக்க எனக்கு பலன் இல்லை, எங்களோடு கூட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் போதெல்லாம் நாம் என்ன செய்கிறோன்னா, ஆண்டவரே, நான் மனுஷனை பார்க்க மாட்டேன், ஒரு மனுஷனை பார்க்க மாட்டேன், வெளியில் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேன், என் கண்கள் என்ன செய்தான், உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்ணு நம்மை பார்க்குது, நம்முடைய கண்கள் அவரை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்ணு நம்ம மேலே இருக்கும்போது, நம்முடைய கண்ணு அவர் மேலே இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாராம், நம்மை கவனிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய கண்ணு அவர் மேலே இருந்தா அவர் என்ன செய்கிறாராம், நம்மை கவனிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு அப்போது மனுஷன்கிட்ட சொல்ல வேணாம், மனுஷனை பார்க்க வேணாம், அவரையே நம்ம நோக்கி பார்த்தோம்னா அவர் என்ன செய்கிறாரா, நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும், ஜெபம் தேசத்தை அசைக்கும், ஜெபம் குடும்பத்தை அசைக்கும், ஜெபம் பிள்ளைகளை அசைக்கும், ஜெபம் கணவனையும் அசைக்கும், ஜெபம் சபையையும் அசைக்கும். அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் போது அவருடைய கண்ணு நம்ம மேல இருக்கும், நாம கூப்பிடும் போது அவருடைய கண்ணு நம்ம மேல இருக்கும். நம்ம எப்பெல்லாம் அவரை தேடலையோ அப்பெல்லாம் அவர் நம்மை விட்டு விலகி போயிடுவார். அல்லேலூயா. அவரை கூப்பிட்டா அவர் வருவார், அவரை கூப்பிட்டா அவர் நமக்கு பதிலளிப்பார். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இந்த மாசம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. இந்த 4 மாதம் வரைக்கும் கடவுள் என்ன செஞ்சாரா, நம்மளை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவன் கொடுத்திருக்கிறார், உயிர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை ஆத்துமா அந்த உலகத்தை விட்டு என்ன கடந்து போய்விட்டது. ஆனா நமக்கோ ஈவாய் இரக்கமாய் தயவாய் நம்மளை என்ன செஞ்சாராம், ஆலயத்து கொண்டு வந்து ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதிகாலை யார் ஜெபம் பண்ணா? காலைல யார் எழுந்து ஜெபம் பண்றீங்க?
ஆனால் ஒரு குறள் இருக்குது, கேட்டிருக்கீங்களா? நீங்கள் சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க, நான் படிச்சிருக்கிறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவனையும் பொல்லாங்கு பேச வேண்டாம். நான் 1ஆம் கிளாஸில் படித்தேன், 2ஆம் கிளாஸில் படித்தேன். அது இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த 2 வாரமா இதே எனக்கு உள்ளத்தில் ஓடுது. அப்போ ஓதாமல் ஒரு நாளும் நீ ஜெபம் பண்ணாம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு டெய்லி என்ன செய்யணுமா? அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. அதுதான் குறள் சொல்கிறது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நல்லா நித்திரை பண்றோம். காலையில் எழுந்துச்சு கடவுளை என்ன செய்யணுமா? துதிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், தயவையும் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம யாரு? மண்ணு. என்னது இது? என்னது? மண்ணு. பிரச்சனைக்கு சொல்றாரு 11ஆம் அதிகாரத்தை படிங்க. இவ்விதமாய் மண்ணானது முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாசத்தில் என்ன செய்ய? என்ன பிரயாசம்? வாலிப பிரயாசம். இந்த வார்த்தை நான் வாலிபனாய் இருக்கிற காலங்களிலே தேவனுடைய மனுஷன் எனக்கு சொல்லும் போது நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நம்ம யாரு? நான் மண்ணு. இது என்னது? ஆதாம் எதில் உருவாக்கப்பட்டாரு? மண்ணினாலே உருவாக்கப்பட்டார். மண்ணான மனிதன், கடவுளாகிய தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை எங்க ஊதினாரா? நாசிலே ஊதினார். அவன் என்ன ஆனானா? ஜீவ ஆத்மானான். அல்லேலூயா. என்னானாங்க? ஜீவ ஆத்மானான். இது மனிதனுக்குள்ள என்ன இருக்குதா? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 தான் மனிதனுக்குள்ளாக என்ன இருக்குது? காணப்படுகிறது. மண்ணு என்ன செய்ய போகுது? இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகுது. ஆவி எங்க போகுது? தேவன் கொடுத்த, அவர் கொடுத்த இடத்துக்கு எங்க போகுது? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனா ஆத்மா இருக்க பத்தியா? அந்த ஆத்மாவுக்கு தான் மனிதன் என்ன செய்யும்? ஜட்ஜி, நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு தான், ஆத்மாவுக்கு தான். அந்த ஆத்மா யார் தெரியுமா? உள்ளான மனிதன். நமக்கு 2 இருக்கு. 2 கண் இருக்கு, 2 மூக்கில் 2 துவாரம் இருக்கு, 2 காது இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. மனிதனுக்கு 2 இருதயம் இருக்குதான். என்ன இருக்குதான்? 2 புத்தி இருக்குது. என்னது? 2 புத்தி இருக்கு. கழுதைக்கு எத்தனை புத்தி இருக்கு? 2 புத்தி இருக்கு. முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா என்ன செய்யும்? காலால உதைக்கும். அதே போலதான் மனுஷனுக்கும் 2 புத்தி இருக்கு. நடக்குமா? நடக்காதா? நம்ம பணம் கேட்டுக்கிறோம், கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? இந்த தவணைக்காரன் வருவான், பணம் சரியா நம்ம கட்டலையே, கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்? சரியா நம்ம கட்டல. அப்ப நம்ம சரியா இருந்தா கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் உலகத்திற்கு அத்தனை கோடி மக்களையும் கடவுள் என்ன செய்யறாரா? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் மனுகுலத்தை பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை யார் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் யாரா? நீதிமான்கள். என்னதான்? நம்ம யாரு? நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல செழித்து லீபனை போல வளருவானா. அல்லேலூயா. வேதம் அதான் அப்படிதான் சொல்லுது சங்கீதத்தில். பனை நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போடுது. அப்போ அவன் கஷ்டப்படுவதில்லை, அவன் கவலைப்படுவதில்லை. கவலையெல்லாம் எங்க வச்சிடணுமா? அவர் மேல வச்சிடணுமா?
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு என்ன கிடைக்குமா? மேலான சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கும்படியாய். வேதம் அப்படித்தானே சொல்லுது. பாவிகள் ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான், நீதிமான்கள் அல்ல. பாவியாயிருக்கிற மனிதனை ரட்சிக்கும்படியாய், பாவத்தில் உணர்ந்து கிடக்கிற மனிதனை, பாவ சேற்றில் கிடக்கிற மனிதனை, பழக்க வழக்கங்கள் தவறாய் போயிருக்கிற வாலிப தம்பிமார்களை ஆண்டவராகி இயேசு அவன் நம்புடி பக்கமாய் தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் என்ன வந்தாராம்? மனிதனாக அவதரித்தார். அல்லேலூயா. மனிதனாக சுற்றி திரிந்தார். அவர் மனிதர் தான். அவருக்கு எல்லா உணர்ச்சிகளும் உண்டு. எல்லாம் சாப்பிட்டாரு. ஏன்னா ஊழியம் செஞ்சாரு. மீன் சாப்பிட்டாரு, மாமிசம் சாப்பிட்டாரு, எல்லாம் சாப்பிட்டாரு மனிதன் போல. ஆனா அவர் தெய்வம். அல்லேலூயா. அவர் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. பாவம் அறியாத சுத்த கண்டர். அவன் பாவம் செய்யவில்லை. பாவத்தை அறியாத சுத்த கண்ணராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். அத்தனை கோடி மக்களுடைய பாவத்தை எங்க சுமந்தாராம்? கல்வாரியில் நமக்காக சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ சுமக்காத. என்ன சொன்னாரு? நீ சுமக்காத, நான் எல்லாவற்றையும் சுமந்துட்டேன். இன்னைக்கு மனிதன் என்ன செய்யறான்? கழுத்துல சிலுவையை மாட்டிக்கிட்டு இருக்கிறான். நான் ஒரு காலத்தில் வாலிபத்தில் இப்படிதான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். வாலிப நாட்களில் எங்க கோயிலுக்கு போனானா, இந்த கத்தோலிக்க கோயிலில் நான் போய் அப்பதான் கத்தோலிக்கக்காரன் நானா. நான் என்ன செய்யேன்? வேளாங்கண்ணிக்கு போனானா ஒரு சொருப கயிற்றை வாங்கி அது சிலுவையை எடுத்து மாட்டி, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவார். கிறிஸ்து பார்த்தியா சிலுவை ஏசுநாதர் எனக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? உள்ளார இல்லை, வெளியே தான் தொங்குறாரு. எங்க இருக்கிறாரா? வெளியே தான் தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எங்க வரணும்? உள்ளத்துல வரணும். ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நீங்களே ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் தேவனுடைய ஆவி எங்க இருக்கிறாரா? உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மூச்சை விட்டு இழுத்து பாருங்க. ஒரு மனிதனுக்கு உள்ளார மூச்சை விட்டு இழுத்து பாரு. இல்ல பாப்போம். இது ஏ சு ஏறுதா? ஏ சு ஏ சு ஏசு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள யார் இருக்கிறா? ஏசு இருக்கிறார். மனிதன் அறியல. மனிதன் அறியாமல் எங்கெங்க ஓடிக்கொண்டிருக்கிறான். அறியாமல் ஓடுகிறார்கள், அங்கும் அங்கு ஓடுகிறார்கள். ஆனா இயேசு நமக்குள்ளா இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொன்னா, அந்த மண்ணான மனிதனுக்குள்ளாக யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. மூச்சு போச்சுன்னா, மூச்சு போச்சுன்னா என்னாச்சு? செத்து போயிட்டான்னு அர்த்தம். டெட் பாடி. அப்படித்தானே? மூச்சு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. பேர் சொல்லுவாங்களா? இந்த மனுஷனை எப்போ எடுக்க போறேன்னு சொல்ல மாட்டான். இந்த பாடியை எப்போ தூக்க போறாங்க அப்படிதான் சொல்லுவான். என்ன என் பேர் சொல்லுவாங்களா? இல்லை லட்சுமி சொல்லுவாங்களா? இல்லை சௌரிமுத்து சொல்லுவாங்களா? அதான் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த டெட் பாடி எப்போ எடுக்க போறாங்க அதான் சொல்லுவாங்க. இந்த பாடி எப்போ தூக்க போறாங்க அப்பதான் சொல்லுவான். மனிதன் செத்து போயிட்டான், அவனுக்கு என்ன இல்லை? ஒரு மவுசும் இல்லை. அவன் எங்க போயிட்டான்? அவன் பாவம் செஞ்சான், நரகம். அவன் ஆண்டவராய் இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவன் நீதிமானாய் இருந்தால் எங்க போவான்? பரலோக ராஜ்யத்துக்கு போவான். அல்லேலூயா. ரெண்டு வழி உண்டு. ஒன்று பரலோகத்துக்கு போற வழி, இன்னொன்று நரகத்துக்கு போற வழி. நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? பாவம் செஞ்சா நரகம், பரிசுத்தமா இருந்தா அவரோடு கூட வாழ்ந்தா எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை அறியாமல் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் போதகரும் அல்ல, மதத்தை பரப்ப வரவே இல்லை. அல்லேலூயா. என்ன சொன்னாராம்? ராஜ்யத்தை அவர் வெளிப்படுத்தினார். என்ன பண்ணாரா? மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எங்க போனோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அந்த ராஜ்யத்தை தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. யாரா பரலோகத்துக்கு போக ஆயுதமா இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு போக ஆயுதமா இருக்கீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? வாயில கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அர்த்தம் சண்டை போடக்கூடாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது, என்ன போடக்கூடாது? புகையில போடக்கூடாது, பாக்கு போடக்கூடாது. இன்னைக்கு மனிதன் என்ன செய்யறான்? குடிச்சு 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 குடும்பமே வீணா போகுது. அல்லேலூயா. பாருங்க, சம்பாதிக்கிற பணமான எங்க போதான்? மதுபான கடைக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரே இந்த மதுபான கடையெல்லாம் இழுத்து மூடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எதுவுமே ஜெபம் பண்ணுவீங்க. கை தூக்குற மாத்திரம் இல்ல, ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ அப்படியே செய்யணும். சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கணவன் குடிக்கிறாரு, என் கணவன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறாரு, இந்த கடையெல்லாம் மூடிடுங்க ஆண்டவரே. அவர்கிட்ட சொன்னா போதும். ஆனா மனுஷன் மூட மாட்டான். யார் மூடுவார்? அவர் நினைச்சா மூடுவார். அல்லேலூயா. அப்ப பக்தி உள்ளவனை என்ன வசனம் சொல்லுது? 4ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் என்ன சொல்றாரு? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்ப நீங்க கூப்பிட்டா என்ன கேட்பாரா? உங்க ஜெபத்தை கேட்பார். அப்ப நீங்க யாரு? பக்தி உள்ளவர்கள். பக்தி இருக்கா இல்லையா? உலகத்தில் அத்தனை கோடி மக்களும் பக்தி இருக்குது. ஆனா உண்மையான பக்தி யாருக்கு தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் பக்தி. இந்த ஆலயத்துக்கு போனா, இந்த மாப்பூதில் ஒரு ஆலயம் இருக்குது, இங்க போனா என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இங்க போனா என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். இங்க போனா என்ன கிடைக்கும்? ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும் போது ஆண்டவர் பரத்திலிருந்து, ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு தருகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர்தான் சமாதானக்காரர். அவர் சமாதானத்தை நமக்காக வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை என்ன செய்யணுமா? நீங்க பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவர் நம்மை பார்க்கும் கண்கள், நம்மேல் நோக்கமாயிருக்கும் கண்கள், நம்மேல் உலாவும் கண்கள். அல்லேலூயா. அவர் நம்மை பார்ப்பதால் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் மேல் நோக்கமாக இருப்பதால் நம்மை கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுப்பார். அவர் நம்மை உலாவி இருப்பதால் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கிறார், நம்மேல் நோக்கமாக இருக்கிறார், நம்மை உலாவுகிறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை எப்பொழுதும் கண்ணோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மை பார்க்கும் கண்கள், நம்மேல் நோக்கமாக இருக்கும் கண்கள், நம்மேல் உலாவும் கண்கள். நாம் என்ன செய்யணும்? அவரையே நோக்கி பார்க்கணும். எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்தால் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அற்புதம் நடக்கும். முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடுவோமா? கேட்ட வார்த்தைக்காக